ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், இறைவன் ஒருவேளை கபருக்கு சில சாமான்களை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்திருந்தால் என்னுடைய நூலகத்தை நான் அங்கே தூக்கி கொண்டு போய்விடுவேன் என்று சொன்னார். இல்லையா? ஒன்றும் கொண்டு போக முடியல, அதனால் விட்டு செல்ல வேண்டியிருக்கிற என்னுடைய புத்தகங்களை எல்லாம் என்று. ஆக அறிவை தேடுவதிலே ஒரு முஸ்லிம் தாகம் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிவை தேடுவது ஃபீ சபீலில்லாஹ், அது இறைபாதையில் செலவிடுவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய வாரிசு யார்? நபிமார்களுக்கு வாரிசு யார்? அறிஞர்கள் தான் நபிமார்களுக்கு வாரிசுகள். நபிமார்கள் பெருமானார் சொன்னார்கள், திர்ஹங்களையோ தீனார்களையோ விட்டு செல்வதில்லை, அவர்கள் அறிவைத்தான் விட்டு செல்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அறிவுக்குத்தான் வாரிசு உண்டு என்று பெருமானார் சொன்னார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு பாதையிலே கடந்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நோயாளி இருக்கிறார், அவரை பார்த்தார்கள். அவன் சொன்னான், என்னை ஒரு பெரிய நோயிலிருந்து காப்பாற்றிய, பெரும்பாலோரை பீடித்திருக்கிற ஒரு நோயிலிருந்து காப்பாற்றிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று. அவரே நோயாளியாக தான் இருக்கார், அதனால் பெரிய ஒரு வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். என்னப்பா, என்ன இறைவன் காப்பாற்றினான்? அறியாமை என்னும் நோயிலிருந்து என்னை இறைவன் காப்பாற்றினான். அறியாமையோட ஒரு பெரிய நோய் உலகத்திலே உண்டா? ஆகவே அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே அதுதான் மிகப்பெரிய நோய். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சொன்னார்கள், எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போங்க, அங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க என்று சொன்னார். எல்லோரும் அடிச்சு பிறந்து போனாங்க. அங்க போனா அங்க வெறும் உபதேசம் தான் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து சொன்னார்கள், இந்த உபதேசத்தை விட பெரிய செல்வம் உலகத்தில் இருக்கிறதா? இந்த மார்க்க போதனைகளை விட பெரிய செல்வம் உங்களுக்கும் கிட்டுமா என்று கேட்டார்கள். ஆக இப்படியெல்லாம் இஸ்லாம் அறிவுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் தருகிறது. ஆக இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் தந்த பெருமானார் பெருமனே அறிவினுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விடவில்லை. அந்த அறிவை பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் தமது வாழ்நாளிலேயே செய்துவிட்டு போனார்கள். அதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு, பெருமானாருடைய சிறப்பு. எந்த கடமையை சொன்னாலும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வது. இப்போ தர்மம் கொடுங்கள், எல்லா மதங்கள்லையும் சொல்லியிருக்கு தர்மம் கொடுங்கள். ஆனால் இஸ்லாம் தான் எப்படி கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி வசூலிக்கணும், எப்படி விநியோகிக்கணும், இதை சொன்னது இஸ்லாம் தான். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு செயல்முறையான ஒரு ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பகுதி அரேபியா, மக்கா. அது ஒரு கல்வி கேந்திரம் அல்ல. இட் இஸ் நாட் ஏ சென்டர் ஆஃப் லேர்னிங். அவர்கள் நாடோடிகள். அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சுற்றி இருந்த பாரசீகத்தை போல அல்லது ரோம தேசங்களைப் போல அங்கே கல்வி கேந்திரங்கள் இல்லை, அறிஞர்கள் யாரும் இல்லை. அங்கே ஒரு அறிஞர் பாலாதூரி என்ற அறிஞர் தன்னுடைய ஃபத்ஹுல் புல்தான் என்ற நூலிலே சொல்கிறார், மக்காவிலே எழுத படிக்க தெரிந்த குறைஷிகளுடைய எண்ணிக்கை 17 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும். மதீனாவிலே 12 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும். மதீனாவிலே பெண்களுக்கு 5 பேர் தான் எழுத படிக்க தெரியுது. அன்றைய சூழ்நிலை, பெருமானார் இஸ்லாத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை. பெருமானார் இதனை மாற்றி அமைக்கிறார்கள். அதற்கு செய்த அவர்கள் ஏற்பாடுகள் என்ன? குர்ஆனை எழுதுவதற்கென்றே 42 பேர் இருந்தார்கள். குர்ஆன் வழி வர இறங்க அதனை பதிவு செய்வதற்கென்றே 42 பேர். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஏராளம். சஹாபாக்களுக்கு ரகசியமாக கற்றுக் கொடுத்தார். ஆரம்ப மக்காவிலே பகிரங்கமாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்காம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டிலே ரகசியமாக மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆக நெருக்கடியான சூழ்நிலை மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு சமீபத்திய உதாரணம் 1991க்கு முன்னால் ரஷ்யாவிலே பகிரங்கமாக தொழ முடியாது. பகிரங்கமாக மார்க்க கல்வியை எல்லாம் போதிக்க முடியாது. முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? ரகசியமாக வீடுகளிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகைகளை ரகசியமாக நடத்தினார்கள். அந்த ஈமான் பட்டு போகாமல் பார்த்து கொண்டார்கள். ஆக 91க்கு பிறகு, கம்யூனிசத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, சுதந்திரம் கிடைத்த பிறகு எல்லா பள்ளி வாயிலும் ஹயாத்தாக ஆகிவிட்டது. எப்படி நடந்தது அந்த அற்புதம்? தொடர்ந்து நீண்ட நாட்களாக கம்யூனிச பிரச்சாரம், நாத்திக பிரச்சாரம் தொடர்ந்து இருந்தும் அந்த மக்கள் நாத்திகத்தின் வலையிலும் கம்யூனிசத்தின் வலையிலும் வீழாமல் ஈமானை காப்பாற்றிக் கொண்டால் சொன்னால் ரகசியமாக கூட மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே நெருக்கடியான சூழல்களிலும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வீடுகளிலே மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் ஓதப்பட்டது. அப்படி ஒரு குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருந்த வீட்டில் குர்ஆன் ஓதுவதை கேட்டுத்தான் இமாம் உமர் கத்தாப் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும். தனது தங்கையின் வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்க அங்கே போய் அந்த வசனங்களினால் கவரப்பட்டவராகத்தான் இஸ்லாத்திற்கு வந்தார் என்று உங்களுக்கு தெரியும். பள்ளி வாசல்களில் மதிய வேளையில் சஹாபாக்களுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏராளமான கேள்விகளை சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக நபியே, உம்மிடத்திலே கேட்கிறார்கள், நீர் இப்படி பதில் சொல்லும். அவங்க இப்படி கேட்பாங்க, இப்படி நீங்கள் பதில் சொல்லும். மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி உம்மிடத்தை கேட்பார்கள், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டு இருந்திருக்காங்க. ஹதீஸ்களை படித்தால் உங்களுக்கு தெரியும், பெருமானிடத்தில் எத்தனை வகையான கேள்விகளை சஹாபாக்கள் மடக்கி கேட்டு பதிலை பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அறிவு தாகம். பெண்களுக்கு பயான் செய்வதற்கென்றே புதன்கிழமை பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. பெண்களுக்காக பெருமானார் அவர்கள் பயான் செய்வதற்காக ஒதுக்கியிருந்தார்கள். சில உயர்ந்த அறிவாளியான சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே டியூஷன் எடுத்தார்கள். பெருமாள் உமர் கத்தாப் போன்றவர்கள் எல்லாம் தனியாக அவர்களுக்கென்று பாடம், பொதுவான பாடம் ஒரு புறம் இருக்க, சில அறிஞர்களுக்கு தனியான பாடங்களை பெருமானார் எடுத்தார்கள். ஒரு முறை பள்ளிவாயிலுக்கு வருகிறார்கள். 2 கூட்டம் அங்கே இருக்கிறது. ஒரு கூட்டம் இபாதத்திலே வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் மார்க்க கல்வியை போதித்துக் கொண்டு இருக்கிறது. 2 கூட்டம். பெருமானார் வந்தார்கள், இதில் சேர்வதா? பெருமானார் சொன்னார்கள், நான் ஒரு போதகனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் இவங்க கூட்டத்தில் சேர்ந்துக்கிறேன். யார் பக்கம்? யார் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் சேர்ந்து கொள்கிறேன். இவர்கள் வணங்குகிறார்கள், இவர்கள் துவா செய்கிறார்கள். இவருடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் கூடும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் கூடும். ஆனால் இவர்களுடைய இந்த மார்க்க கல்வியினுடைய பிரச்சாரத்தினால் பல பேருக்கு நேர்வழி கிடைக்கும். ஆகவே ஒரு வகையில் இவர்களை விட இவர்கள் தான் சிறந்தவர்கள், ஆகவே நான் இவர்கள் அணியிலே சேர்ந்து கொள்கிறேன் என்று பெருமானார் சேர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தியும் நாம் பெருமானுடைய வாழ்க்கை நம்மாலே காண முடிகிறது. ஆகவே இப்படி அறிவை உண்டாக்குவதற்காக பெருமானார் ஏராளமான முயற்சிகள். எந்த ஒரு பகுதியிலும் ஒருவர் இஸ்லாத்தை ஒரு குழுவினர் இஸ்லாத்தை தழுவிவிட்டதாக அறிந்தால் உடனடியாக ஒரு ஆசிரியரை அங்கே அனுப்பி வைப்பார்கள், ஒரு போதகரை அனுப்பி வைப்பார்கள். மக்காவில் அவர்கள் இருந்தபோது மதீனா எத்ரிப் வாசிகள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு பெருமானார் என்ன செய்தார்கள்? முஸஅப் பின் உமைர் என்ற சஹாபியை அங்கே அனுப்பி வைத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்படியாக அங்கே சொன்னார்கள். ஆக ஒரு குழுவினர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டா அப்படியே விட்டுறதில்லை. நம்ம என்ன செய்யறோம்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னா அவனை கத்தனா பண்றது இல்லையா, தொப்பியை போடுறது இல்லையா, வேட்டியில் லுங்கியை உடுத்து விடுறது, அப்புறம் என்ன மார்க்கத்தை கத்தானா என்ன செஞ்சானா இதை பற்றி நம்ம கவலை இல்லை, ஆள் வந்தாச்சு ஆளை விடு என்பதாக. ஆக போதகர்களை அனுப்பி வைப்பது. அடுத்தபடியாக மேலாய்வு செய்வது. மதீனாவிலே 9 பள்ளிவாசல் இருந்தன. மஸ்ஜித் நபவி மட்டுமல்ல, பெருமானார் காலத்திலே 9 பள்ளிவாய்கள் இருந்தன. அந்த 9 பள்ளிவாய்களும் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு பள்ளியாக சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள். அப்படி சொல்லுகின்ற வேளையில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குழுவினர் விதியை பற்றி, தக்தீர் என்று சொல்லக்கூடிய விதியை பற்றி காரசாரமாக வாதித்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இதில் அதிகமாக நீங்கள் வாதிக்க வேண்டாம், முன் சென்ற சமுதாயங்கள் இவற்றை பற்றி ஆராய்ந்து அழிந்து போயின, ஆகவே விட்டுவிடுங்கள் என்று சொன்னதும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜித் நபி ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அது ஒரு பள்ளிக்கூடம், தங்கி படிக்கின்ற பள்ளிக்கூடம். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள், அவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, வெளியிலே சென்று பிழைத்து விட்டு பள்ளிவாசலில் தங்கிக் கொள்வார்கள். அவர்கள் தொடர்ந்து மார்க்க கல்வியை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அவருடைய எண்ணிக்கை 80 பேர். அது அல்லாமல் டே ஸ்காலர்ஸ் அவ்வப்போது வந்து கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனவர்கள் எண்ணிக்கை 400 பேர். ஆக இது ஒரு தொடர்ந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக அது மஸ்ஜித் நபவி இருந்து கொண்டிருப்பதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இப்படியெல்லாம் பல்வேறு வகையான ஏற்பாடுகளை பெருமானார் செய்தார்கள். இன்னொரு குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, நாட்டுப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்கள், மதீனாவை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு குழுவினர் மதீனாவிற்கு வர வேண்டும், வந்து இந்த கல்வியை கற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று பெருமானார் விதித்திருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபாவிலே, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே புறப்பட வேண்டும் என்பதில்லை. எல்லாரும் வந்துடுறாங்க மதீனாவுக்கு, எல்லாரும் வர வேண்டாம், அனைவருமே புறப்பட வேண்டும் என்பதில்லை. எனினும் அவர்கள் வாழும் பகுதியில் இருந்து ஒரு சிலர் மட்டும் புறப்படலாம். எதற்காகவெனில் மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டு தம் சமுதாயத்துடன் திரும்பி வந்து எச்சரிக்கை செய்ய என்பதற்காக. ஒரு குழுவினர் வாங்க, வந்து கற்றுக்கொண்டு போய் உங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பத்ர் யுத்தத்திலே கைதிகளாக பிடிக்கப்பட்ட குறைஷிகள், அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது. அவங்கள்ட்ட பெருமானார் அவர்களை விடுதலை செய்வதற்கு பெருமானார் போட்ட நிபந்தனை என்ன? கைதிகளாக பிடிக்கப்பட்ட குறைஷிகளிடத்திலே போட்ட பணைய தொகை என்ன? எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கள் குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை. உலகத்தில் எங்கேயாவது தலைவர்கள் பார்த்திருக்கீங்களா? எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் விடுதலை. ஆக அவர்கள் காபிர்கள், அவர்கள் இணை வைப்பவர்கள், இருந்தாலும் எழுத படிப்பது அவர்களும் கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அதற்கான ஏற்பாட்டை பெருமானார் செய்தார்கள். இப்படி பல்வேறு வகையான ஏற்பாடுகள் இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக பெருமானார் முயற்சிகள் மேற்கொண்டார்கள். சஹாபாக்களும் ஆர்வமாக இருந்தார்கள்.
உமர் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், என்னால் தினமும் பள்ளிவாசலுக்கு போக முடியாது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, நான் தொழிலே இருக்கிறேன். ஆகவே நானும் எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டோம். ஒரு நாள் அவர் போவார், ஒரு நாள் நான் போவேன். அவர் கற்றுக் கொடுத்து எனக்கு சொல்லிக் கொடுப்பார், நான் கற்றுக் கொடுத்ததை அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்படியாக நாங்கள் ஏற்பாட்டை செய்து கொண்டோம். பாருங்க, மார்க்க கல்வியை பெறுவதற்காக. உக்பத் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு தோழர் சொல்கிறார், நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன். ஒரு நாள் அந்த அம்மையார் இடத்திலே சொன்னார், நீங்களும் நானும் பால்குடி சகோதரர்கள் என்று திடீரென்று அந்த அம்மையார் சொன்னார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் திருமணம் நீடிப்பது சரியா என்ற விளக்கம் தேவை இருந்தது. ஆகவே நான் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்றேன். இந்த ஒரு சட்டத்தை தெரிவதற்காக நான் சென்று பின்னர் அறிந்து கொண்டு வந்து நான் மனைவி விவாகரத்து செய்தேன் என்று அவர் செய்தியை சொல்கிறார். ஆக இப்ப நீங்க அப்படியெல்லாம் போக வேண்டாம். புத்தகங்கள் காலடியிலே கொட்டி கிடக்கிறது. இன்டர்நெட்டை திறந்தால் எல்லா செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே அப்படி ஊர் ஊராக அலைந்து சேகரிக்க வேண்டிய காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஆகவே மிக எளிதாக கிடைக்கிற இந்த மார்க்க அறிவை கூட நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இதுவரை நாம் சொல்லிய செய்திகளை சற்று ஆழமாக கவனியுங்கள். இஸ்லாம் என்பது அறிவின் அடிப்படையில் ஆரம்பமாகிறது. முஸ்லிம் ஆவதற்கு அறிவு தேவை. இஸ்லாமிய அறிவு இல்லாமல் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. மருத்துவம் படிக்காதவன் மருத்துவனாக இருக்க முடியாது. பொறியியல் படிக்காதவன் பொறியியல் வல்லுநராக இருக்க முடியாது. ஏன் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? செருப்பு தைப்பதற்கு தெரியாதவன் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்க முடியாது. ஆக முஸ்லீமாக இருப்பதற்கு அறிவே தேவையில்லை என்றால் எப்படி? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இது? அப்படி சொன்னால் எல்லோரும் மார்க்க மேதைகளாக 7 வருடம் படிக்க வேண்டும் நான் சொல்லவில்லை. அடிப்படை விஷயங்களாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அடிப்படைகளை கூட தெரியாமல் இருந்தால் எப்படி? ஆகவே அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இஸ்லாத்திலே மிக அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இந்த அறிவை பெறுவதற்காக பெருமானார் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன். இந்த உரை இனியும் தொடரும். மார்க்க அறிவு என்றால் என்ன, அதனை எப்படி பெற வேண்டும், எதன் மூலம் பெற வேண்டும், மார்க்க அறிவை பெற்றால் என்ன நன்மை, பெறாவிட்டால் என்ன கேடு, இவற்றை குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பேசுவோம். அத்தகைய ஒரு வாய்ப்பை, அத்தகைய படிக்கின்ற ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அதிலே ஏற்படுகிற சிரமங்களை புரிந்து கொள்வதற்குரிய சக்தியை இறைவன் நமக்கு தருவானாக. அதன்படி நடப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.